கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். வீடியோ கொஞ்சம் குவைட்டாக இருக்கும். ராத்திரி டைம் அது மட்டும் இல்லாமல் லேட் நைட்டில் ரிவ்யூ போட சொல்லி அவ்வளோ சிஎஸ்கே ஃபேன்ஸு. ஏன்னா ரொம்ப திருப்பு முனையான ஒரு மேட்சை, கண்டிப்பாக ஜெயிச்சே ஆக வேண்டிய மேட்சை சென்னை வின் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வெற்றி பத்தாதுங்கிறது தான் தோனி அவர்கள் சொன்ன விஷயம். மேட்ச்சில் என்ன நடந்தது, உண்மையாலுமே சிஎஸ்கேக்கு எங்கிருந்து கோப்பை கனவு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ருத்ராஜ் கைக்வாட் கையில் அடிபட்டுச்சு. அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்டேட் போட்டிருப்போம். ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயம்ங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்தோம். 17 வயசு பையன்தான். ஸோ சிஎஸ்கே உடைய ட்ரையல்ஸில் இருந்தால் அவங்க போய் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி மேட்ச்சில் ஷேக் ரஷீத் அப்படிங்கிற சின்ன பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் சிஎஸ்கே கொஞ்சம் கொஞ்சமாக கேம்குள்ளே வராங்கன்னு நான் சொல்கிறேன். அன்சுல் கம்போஜுங்க, அந்த சின்ன பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணுவான், சூப்பராக பவுலிங் பண்ணுவானுங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். அட் த சேம் டைம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அன்சுல் கம்போஜ் உள்ளே வந்தார். இன்றைக்கி சூப்பரான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். நிக்கலஸ் பூரான், நான் ஆல்ரெடி ப்ரிவியூ வீடியோவில் சொல்லியிருப்பேன், பூரான் விக்கெட் எடுக்கலைன்னா கஷ்டனுங்கிற மாதிரி. பூரான் விக்கெட்டை சும்மா தட்டி தூக்கி இருப்பார். அவர் தாங்க மேட்சையே திருப்பி விட்டார். நல்ல ஒரு பவுலிங். அதே மாதிரி ஷேக் ரஷீத் டீமுக்குள்ளே வேணும்னு சொல்லியிருப்போம். சின்ன பையன் வந்தாருங்க. கான்வேக்கு பதிலாக வந்தது ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன் கான்வே வெளியில் எடுத்தாங்கன்னு கேட்கலாம். ஆனால் கான்வே கொஞ்சம் புவரான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெட்டர் பேட்ஸ்மேன் தான். நம்மக்கிட்ட அடித்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருந்தால் அவர் அப்படி ஆடலாம். ஆனால் டாப் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குங்கிறதுனால சின்ன பசங்களை இறக்கி விடலானுங்கிற மாதிரி தோனி அவர்கள் சொல்லியிருந்தார். மற்றபடி கான்வேவை ட்ராப் பண்ணதுக்கெல்லாம் வேறு காரணம் கிடையாது. அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின், நான் பல நாள் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்ம மைந்தன், மண்ணின் மைந்தன் பல விக்கெட் எடுத்திருக்காரு. இருந்தாலுமே ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அவரை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும்னு நம்ம கேட்டிருந்தோம். அதே மாதிரி அஸ்வினுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு மாற்றத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஜேமி ஓவர்டன் உள்ளே வந்திருந்தார். எஸ், ஓவர்டன் பவுலிங்கில் ஓரளவுக்கு போராக போட்டிருந்தாலுமே அவருக்கு பேட்டிங் கிடைக்கல. பேட்டிங்கில் 2-3 சிக்ஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. தோனிக்கு அப்புறம் ஒரு பேட்ஸ்மேன் வேணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தோனிக்கு அப்புறம் ஓவர்டன் இருக்காருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரளவுக்கு மீடியமாக பேட்டிங் பண்ணுறதுக்கு அன்சுல் கம்போஜ் இருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷேக் ரஷீத் இன்றைக்கி சின்ன பையன் ருத்ராஜ் கைக்வாட் மாதிரியே அச்சலாக ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே ஆடுனாப்பில் நல்ல ஒரு ஸ்டார்ட். இருந்தாலும் இந்த டீமில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணணும். ஒன்று, ராகுல் திரிபாத்தியை பொறுத்த வரைக்கும் 6 மேட்சை படவே இல்லை. திரும்பி அவர் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏன்னே தெரியலைங்க. அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஷாட்டு தான். ஸ்வீப்பு மட்டும்தான் ஆடுறாரு. ஒரு சிக்ஸ் அடிக்க முடியல, ஒரு பவுண்டரி அடிக்க முடியல. சிங்கிள் பயங்கர ரொட்டேட் பண்ணுறாரு. சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு ரன் வந்துட்டு இருக்கும். டாட் பால் நிறையா சாப்பிட்றாருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா போரான பர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சாரு, அதனால் நம்ம பாராட்டி ஆகணும். இருந்தாலுமே அவருக்கு பதிலாக வேன்ஸ் பேடின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் இருக்கான். பயங்கரமான காட்டான், சூப்பராக அடிப்பான். அவனை டீமுக்குள்ளே எடுக்கணுங்க. அது போக ஆயுஷ் மாத்திரை சின்ன பையன் வந்திருக்கான். ஸோ எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? அந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ விஜய் சங்கர் அண்ட் திரிபாத்தி இவங்க 2 பேர் தான் பிரச்சனை. இவங்க 2 பேர்த்துக்கு பதிலாக டீமில் சின்ன பசங்க 2 பேரை சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது போக விஜய் சங்கர் மாதிரியே உங்களுக்கு பவுலிங்கும் போடணும், ஹிட்டிங்கும் ஆடணும் அப்படின்னா ஸோ ராமகிருஷ்ணா கோஸ்ன்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். அவன் செம்மையாக பவுல் போடுறான். ஹர்திக் பாண்டியா மாதிரியே பவுலிங்கே போடுறான். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல ஸோ ஸ்பின்னர்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலிங் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக பயங்கரமான ஹிட்டர், தோனிக்கு மேலே கீழ்னு சொல்லி இறக்கி விடலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக ஃபிக்ஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. சிஎஸ்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பசங்ககிட்ட போயிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். தோனி அவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க. ஸ்பார்க் வேணும், சின்ன பசங்ககிட்ட வேணும். நான் எதிர்பார்க்குறேன். இந்த வெற்றியை ஜெயிச்சிருந்தாலுமே இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வெற்றி தான். இதெல்லாம் 16 ஓவரில் வந்துட்டு சேஸ் பண்ண வேண்டிய விஷயம்ங்கிறது தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ தூரம் வந்து எனிவே கடைசியில் அந்த 2 புள்ளி தான் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பேர் இருந்தாலுமே இது எங்கேயாவது தோனி அவுட் ஆயிருந்தாருன்னா கடைசியில் தோனி வந்து தான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அவர் தான் கிட்டத்தட்ட 11 பாலுக்கு 12 பாலுக்கு 27 ரன் சம்திங் அடிச்சார். சிவம் தூபேக்கு பேட்டிங்கில் பல்லைங்க 37 பாலுக்கு 43 ரன் தான் அடிச்சாப்ல. ஸோ எனிவே மிடில் ஆர்டரில் இன்னும் பிரச்சனை இருக்குது. இதே டார்கெட் ஒரு 180 இருந்துருந்துச்சுன்னா திணறி இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான். இன்னும் ஒரு வார டைம் இருக்குது. இதை சிஎஸ்கே சரி பண்ணால் மட்டும்தான் பிளே ஆஃப் கனவு சான்ஸ் இருக்குங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ மற்றபடி எல்லாமே உள்ளே வந்துட்டாங்க. சூப்பரான ஒரு விஷயம். ஸ்குவாடு செட் ஆகிருக்கு. பயங்கர பவுலிங் சைடு. தோனி அவர்கள் அதான் சொல்கிறாரு. நாங்கள் வெரி குட் பேட்டிங் சைடுன்னு சொல்கிறத விட பவுலிங் சைடுன்னு தான் சொல்கிறேன். நான் பெருமைப்படுறேன். ஏன்னா எங்கள் பேட்டிங்கை விட உண்மையாலுமே பவுலிங் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், பவுலர்ஸ் அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, நூர் அகமது அண்ட் 10 ரன் வைடு போட்டாலுமே கடைசியில் கம்பேக் கொடுத்துட்டாரு. ஓரளவுக்கு பவுலிங் கிட்டத்தட்ட 100க்கு 80 மார்க் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் பேட்டிங் தான் 60 மார்க் வரைக்கே கொஞ்சம் திணறாங்க. பேட்டிங்கை மட்டும் இன்னும் 2 சின்ன பசங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா டெர்ரி பேபி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.